அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மலை சேனல். இந்த வாரம் வந்து உலகெங்கிலும் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஹாலிவுட் படமான ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படம் தான் பேட் பாய்ஸ் ரைட் ஆர் டை. இந்த படம் வந்து 2024 இந்த வாரம் ரிலீஸ் ஆன அமெரிக்கன் ஆக்ஷன் காமெடி படமாக எம்ஐபி ஃபேமஸ் வில் ஸ்மித் மற்றும் மார்டின் லாரன்ஸ் நடிப்பில் பேட் பாய்ஸ் சீரீஸ் ஆஃப் பட்டி காப் ஃபிலிம்ஸில் இது 4வது இன்ஸ்டால்மெண்ட்டாக வந்திருக்க படம். இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட பேர் தான் பேட் பாய்ஸ் ரைட் ஆர் டை. இந்த படத்துக்கு ஏகப்பட்ட வரவேற்பு இருந்தது. 100 மில்லியன் ஒரு பட்ஜெட்டில் உலகெங்கிலும் வந்திருக்கு. ஏன்னா இது 4வது இன்ஸ்டால்மெண்ட்டு. இந்த படம் ஏற்கனவே 3 இன்ஸ்டால்மெண்ட் ஃபேமஸ் ஆயிடுச்சு. 4வது இன்ஸ்டால்மெண்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனலில் புது படங்கள் ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம். தேட்டரில் வரும்போது தேட்டருக்கு அப்புறம் அப்படியும் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இனி ரிவ்யூக்குள்ள போகலாம். படத்தோட கதை என்னென்னா, யூஎஸ் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து டிடெக்டிவாக இருக்கவங்க தான் வில் ஸ்மித்தும் அவரோட ஃப்ரெண்டும் மார்டின் லாரன்ஸு. இது எல்லா சீரீஸ்லையும் அவங்க இப்படி தான் கேரக்டர் சித்தரிக்கப்பட்டிருக்கோம். அவங்களோட மென்டராக இருந்தவர் வந்து இறந்துடுறாரு 3வது சீரீஸில். ஸோ அது அந்த சீரீஸ்க்கு அப்புறம் அப்போ வந்து ஒரு பரபரப்பான நியூஸ் வருது. அவர் இறந்ததுக்கப்புறம் அவருக்கும் அந்த ட்ரக் மாஃபியாவுக்கும் டீலிங் இருக்குது. பல மில்லியன் கணக்கிலான டாலர்ஸ் வந்து கைமாறி இருக்குன்னு சொல்லி. ஸோ இது இவங்க நம்மள மென்டருக்கு உண்டான பழியை தீர்க்கிறதுக்காக அவங்க களத்தில் இறங்குறாங்க. ஹீரோ வில் ஸ்மித்தும் அவர் ஃப்ரெண்டான மார்டின் லாரன்ஸும். அதுக்கப்புறம் ஒரு வில்லனும் நடுவில் குறுக்கால வராங்க. அதையும் எதிர்த்து போராடி அதுக்கப்புறம் பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைஞ்சு பல ஒரு ஓட்டங்களுக்கு அப்புறம் என்ன நடந்தது பரபரப்பாக முடியறது தான் பேலன்ஸ் ஆரம்பிச்சுக்குது. படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா இந்த படம் வந்து பேட் பாய்ஸ் ஃப்ரான்ச்சைஸோட ஒரு 4வது சீரீஸ். 1995 மொத்தம் இது 4வது இன்ஸ்டால்மெண்ட்டாக இந்த படத்தை கொஞ்சம் கேப் விட்டு ரிலீஸ் ஆனாலும் உலகம் ஃபுல்லாக இந்த சீரீஸ் வந்து ஹாலிவுட் படங்களுக்கான உண்டான அந்த வரவேற்பு இந்த படத்துக்கு இருக்குது. அந்த சீரீஸ் உண்டான வரவேற்பு ரசிகர்கிட்ட இருக்குது. படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா ஹீரோ வில் ஸ்மித்தும் மார்டின் லாரன்ஸும் இந்த சீரீஸில் வந்து ஒரு காமெடியாக இந்த ஆக்ஷன் கெமிஸ்ட்ரி 2 பேருக்கும் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. இதுலேயும் அவங்க மார்டின் லாரன்ஸும் காமெடி வந்து நல்லாவே பின்னி எடுக்கிறாங்க. மார்டின் லாரன்ஸோட காமெடி வில் ஸ்மித் இந்த ரியாக்ஷன் படத்தில் ரசிக்க வைக்குது. படத்தில் வந்து ஆக்ஷன் வந்து ஹாலிவுட் லெவலில் இருக்குது. கார் ஃபைட்டு, அப்புறம் அந்த தண்ணி கரையில் இருக்க ஒரு ஃபைட்டு, அதாவது கோலக்கார மாதிரியான ஒரு ஃபைட்டு, அதுக்கப்புறம் அந்த க்ரோசரி ஷாப் ஃபைட்டு, அப்புறம் ஃப்ளைட்டில் ஒரு ஃபைட்டுன்னு பின்னி எடுக்கிறாங்க. குறிப்பாக விக்ரம் படத்தில் வர அந்த டீனா மாதிரியான ஒரு ஏஜென்ட் மாதிரியான ரெஃபரன்ஸ் வந்து சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. வழக்கமான எல்லா நடிகரும் இந்த சீரீஸில் இருக்கிறதால ரசிக்க வைக்கிது இந்த கண்டென்ட்டு. படம் வந்து நல்ல ஒரு வழக்கமான ஹாலிவுட் படங்கள் ஒன்று தரத்தோடு இருக்குது. சிஜி விஎஃப்எக்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஐஎம்எக்ஸில் பார்த்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த படம். நல்லா ரசிக்கக்கூடிய அளவில் இருக்கும். 2D வெர்ஷனில் இப்போ தமிழ் அப்புறம் இங்கிலீஷ் சப்டைட்டில் அவைலபிளாக இருக்குது. நம்ம தேட்டர் ரிலீஸ் ஆகிருக்கு. மைனஸ்ன்னு பார்த்தா 80-90 பார்த்தா அதே ஒரு ஃப்ளாட்டான ஹாலிவுட் படங்களுக்கு உண்டான கதைகளும். வில்லன் கேரக்டர் வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்குது. அது வந்து ஒரு 20 நிமிஷம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம். லேகிங்காக இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் வந்து எப்படி இருக்குன்னா, இந்த ஒரு சீரீஸ் ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய ஆக்ஷன் காமெடிக்காக படத்தை பார்க்கலாம். மென் இன் பிளாக் ஃபேமஸ் காமெடி ஆக்டர், அப்புறம் உலக புகழ்பெற்ற வில் ஸ்மித்துக்காகவும் அந்த மார்டின் லாரன்ஸ் அந்த பேர் வந்து நல்லா பண்ணியிருப்பாங்க இந்த சீரீஸில். ஸோ அவங்களுக்காக அந்த சீரீஸ் பார்க்குற ரசிகர்கள் கண்டிப்பாக இந்த படத்தை ஹிட் ஆக்கிடுவாங்க. ஜென்ரல் நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த படம் ரொம்ப ஏமாந்தது. இந்த படத்தில் அந்த ஒரு சிஜி விஎஃப்எக்ஸ் பிரமாணத்துக்கு ஹாலிவுட் படங்களுக்கு உண்டான சிறப்பு கண்டிப்பாக அந்த படத்தை வந்து தேட்டரில் ஒரு வாட்டி ரசித்து பார்க்கலாம். இப்போ கோடை விடுமுறைலாம் முடியுது. பசங்களை வந்து வீக்கெண்டில் கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறதுக்கு ஏற்ற படம். இந்த வீக்கெண்டை கொண்டாடுறதுக்கான ஏற்ற படம். படத்தை பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. வேறு ஒரு திரை அம்சம் நம்மளோட சந்திப்பாளர். நன்றி, வணக்கம்.